அம்மோ வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க நீ ஏதோ ஒரு மாதிரியா இருக்கே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. இந்தா இது ஓன் ட்ரெஸ். ஒரு ரூமுக்கு போய் மாத்திட்டு வா. போ சீக்கிரம். எங்கம்மா? நமஸ்காரம். நீயா? நான் இல்ல, என் தலைவிதி. உனக்கு வரமுறையே கிடையாது. அது இல்ல மச்சான், நான் சொல்றத கேளு. அது வந்து உன்னை எவ்வளவு நம்புறேன். சும்மா விடக்கூடாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் மாத்திக்கிறத பாப்பேன். உயிரோட விட மச்சான், நான் சொல்றத கேளு மச்சான். என்னத்தடா நீ சொல்றது? ஐயோ மாதவா, ஏன் அவனை அடிக்கிற? மாதவா, அடிக்காதடா, நிறுத்துடா. எனக்கு மாதவன் பிள்ளைய போட்டு அடிச்சே கொண்டுருவான் போல இருக்கு. பாருங்க அவன் பொண்ணு எப்படி அடிக்கிறான். டேய் மச்சான், என்னத்த கேளு, அடிக்காத. சொன்னா கேளுடா. அவனை விட்டுரு. என்ன செஞ்சானா? நான் இல்லாத சமயம் பார்த்து என் வீட்டுக்குள்ள வந்து என் தங்கச்சிக்கு ட்ரெஸ் மாத்திக்கிறத பார்த்தா இந்த அதனால என்ன? நாளைக்கு அவன் கட்டிக்க போற பொண்ணு அவளை எப்படி பார்த்தா என்ன? ஆஹா, ஓ கல்யாணத்துக்கு முன்னாடி மாமாவும் உன்னை இப்படிதான் பார்த்தாரா? நாளைக்கு நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன். கல்யாணத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்திக்கிறத பார்த்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? உடம்புல துணி இல்லாதப்போ உங்க புள்ளை இப்படி பார்த்ததால கௌரவத்தோட வாழ்ற என் தங்கச்சிங்க அவமானத்தால எப்படி துடிச்சிருப்பாங்கன்னு ஒரு பொண்ணை பெத்த உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? வாய மூடுறான். நல்லா இருக்காங்க கௌரவமான தங்கச்சிங்க. வாசப்படியை தாண்ட வரைக்கும் தாண்டா உனக்கு தங்கச்சிங்க. தாண்டறதுக்கு அப்புறம் அவங்க யார் யாரோட சுத்துறாங்கன்னு என்னென்ன கூத்தடிக்கிறாங்கன்னு தெரியுமாடா உனக்கு? உன் மாமாவையும் அடிக்கிறியா? என் தங்கச்சிகளை பத்தி தப்பா பேச மாமாவை மட்டும் இல்ல, அவர் அப்படியே அடிப்பேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடா. இனி என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. நீ வாய்ப்படுறீ போடா வெளியே போடா. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன். என் தங்கச்சி உன் மருமகளாக மாட்டா.